Hi, this is Vignesh and you are watching Eternal Mobile Service and Training Institute. இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்திருக்க ஃபோன் வந்து பார்த்திங்கனாக்கா OnePlus C3 Lite. கஸ்டமர் கொடுக்கும்போது இது வந்து ஆக்சுவலாக நெட்வொர்க் இஷ்யூவில் தான் வந்தது. ஸோ இது நம்ம ஸ்டூடெண்ட்டோட ஃபோன் தான். இந்த ஏப்ரல் பேட்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டோட ஃபோன் தான் அது. ஸோ ஆஃப்டர் கிளாஸஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்மக்கிட்ட கொடுத்துருக்காரு. அவர் கடையில் ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன் வந்து என்ன பண்ணியிருக்காருனாக்கா நெட்வொர்க் இஷ்யூ வந்து ஜஸ்ட் ப்ரீஹீட் பண்ணியிருக்காரு. ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறம் ஃபோன் வந்து பார்த்திங்கனாக்கா ரீஸ்டார்ட் கம்ப்ளைண்ட்லாம் வந்துருக்கு. அதாவது ஃபஸ்ட் லோகோ வருது, அப்படியே வந்து ஆஃப் ஆகிடுது. ஸோ இதுதான் கண்டிஷன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ செட் ஆன் ஆகுது. ஆஃப் ஆகிடுறேன். ஸோ ஃபஸ்ட் லோகோ வந்தது, ஒரு 10 செகண்ட்ஸ் வரைக்கும் வந்தது, அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற கண்டிஷன் இது. இப்போ நம்ம இதை வந்து டயக்னைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டயக்னைஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஷீல்டு ரிமூவ் பண்ணது எல்லாமே ஹீட் பண்ணி தான் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஹிஸ்ட்ரி கேட்கும்போது ஷீல்டு ரிமூவ் பண்ணது வேறு ஷாப்பில், அங்கேருந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் கொடுக்கும்போது ஃபோன் வந்து ஆன் கண்டிஷன் தான். நம்ம ஸ்டூடெண்ட்டோட கடைக்கு வந்ததுக்கப்புறம் அவரோட டெக்னீஷியன் ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபோன் வந்து இந்த கண்டிஷனுக்கு வந்திருக்கு. அப்போ இது ப்ரீஹீட் பண்ணதால் மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து ரீஸ்டார்ட் கம்ப்ளைண்ட்டில் ஒரு லோகோ ஷட் டவுன் கண்டிஷனில் நம்மளுக்கு வரல. இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு டயக்னைஸ் பண்ணுறது என்ன அப்படின்னாக்கா, ஒரு டெக்னீஷியன் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அதுக்கு அடுத்தது தான் நம்மளுக்கு எதனா ப்ராப்ளம், அவர் என்ன ஒர்க் பண்ணாரோ அதுலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ மேபி என்ன பண்ணியிருப்பானாக்கா இங்கே ஹீட் பண்ணதில் மேபி கீழே எதனா பால்ஸ் எதனா ஷார்ட் ஆகிருக்கலாம். ஓகே, இல்லை அவர் ஓவர் ஹீட் பண்ணியிருந்தால் சிபிஎம்ஏ ஷார்ட் ஆகிருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம வந்து டயக்னைஸ் பண்ணுவோம். எதுவுமே பிளைண்டாக வந்து நம்ம சிபி ரீபால் பண்ணுறதோ இல்லை யூஎஃப்எஸ் ஹெல்த்தை செக் பண்ணுறதோ அந்த மாதிரி கான்செப்ட்டுக்கு நம்ம போக தேவையில்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா டயட் மோடில் வச்சுக்கிறேன். இப்போ நெட்வொர்க் செக்ஷனில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எஸ்டிஆர் இதுதான் என்னோடய நெட்வொர்க் ஐசி. இப்போது இந்த கெப்பாசிட்டரில் எனக்கு ரெண்டு பக்கமும் டயட் வேல்யூ 0.000 வருது. இப்போது இந்த லைன் எங்கே கனெக்ட் ஆகிருக்குன்றதை செக் பண்ணி பார்க்கலாம். மாற்றுவோம். இப்போது ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த லைன் தான் எனக்கு வந்து ஷார்ட் மாதிரி காமிச்சிது. ஸோ இதை செலக்ட் பண்ணலாம். இப்போது இந்த லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஸோ பவர் ஐசிலேருந்து வருது. மேபி இது வந்து ஒரு 1.1 லைன் ஒரு 1.8 வோல்டேஜ் லைனாக இருக்கலாம். ஸோ இந்த மாடலோட நெட்வொர்க் செக்ஷன் இப்போ நான் வந்து ஓரியன் ஸ்கிமேட்டிக் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஏன் அப்படின்னாக்கா போர்னியோவில் இதுக்கான பிட் மேப் இல்லை. ஸோ போர்னியோவில் ஹார்ட்வேர் சொல்யூஷன் போகிறேன். ஸோ இதில் நெட்வொர்க் செக்ஷன் போகிறேன். வேறு எதனா வோல்டேஜ் லைன் மாதிரி எதனா கொடுத்துருக்காரான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இந்த கெப்பாசிட்டர் எல்லாமே ஒரே லைனில் தான் நம்மளுக்கு அதில் ஓரியனில் காமிச்சிது. ஸோ இந்த லைன் செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த கெப்பாசிட்டர் கூட எனக்கு ஜாயின் ஆகிருக்கா. அப்போ இது எல்லாமே ஒரே லைன் தானே. அப்போது இதில் பார்க்கும்போது இது என்ன லைன் இது வந்து ஒரு 1.2 வோல்டேஜ் லைன். இந்த 1.2 வோல்டேஜ் லைன் எனக்கு வந்து டயட் வேல்யூ 0 வரக்கூடாது. அப்போ இந்த 1.2 வோல்டேஜ் லைன் வந்து ஆக்சுவலாக எனக்கு வந்து ஷார்ட் ஆகிருக்கு. அப்போ மேபி இதனால் நம்மளுக்கு இந்த இஷ்யூ வந்து நடக்கலாம். நெக்ஸ்ட் நான் என்ன செக் பண்ணுறேன்னாக்கா இல்லை வோல்டேஜ் கொடுத்து எந்த ஐசி வந்து நம்மளுக்கு ஷார்ட் ஆகிருக்குன்னு நான் செக் பண்ண போகிறேன். வோல்டேஜ் கொடுக்கும்போது இந்த வோல்டேஜ் லைன் சிபியூக்கு எதனா போதான்னு செக் பண்ணி பார்க்கும்போது சிபியூ அண்ட் யூஎஃப்எஸ் ரெண்டுக்குமே போல் ஒன்லி பவர் ஐசி அண்ட் நெட்வொர்க் ஐசிஸ்க்கு எல்லாமே போகுது. நெட்வொர்க் ஐசி, பிஐசிஸு, ஸோ இந்த மாதிரி செக்ஷன்ஸ்க்கு எல்லாமே போகுது. என்ன செக் பண்ண இப்போ நம்ம வந்து வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணி நம்ம இதில் வந்து செக் பண்ண போகிறோம். அதாவது இது வந்து ஒரு 1.2 வோல்டேஜ் லைன், செகண்ட் லைன். சிபிக்கு போல் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா தாராளமாக 3 வோல்டேஜ் அந்த மாதிரி கூட நீங்கள் வைக்கலாம். இன்கேஸ் இந்த வோல்டேஜ் லைன் வந்து சிபியூக்கு போகுது, 1.2 வோல்டேஜ் லைன் சிபியூக்கும் போகுது அப்படின்னாக்கா சேஃபஸ்ட் வே எப்போவுமே ப்ளஸ் 0.5 வோல்டேஜ் எக்ஸஸ் பண்ணுங்கள். இப்போ 1.2னாக்கா நீங்கள் என்ன பண்ணலாம் 1.8 வோல்டேஜ் இல்லை 2 வோல்டேஜ் வரைக்கும் கூட நீங்கள் போகலாம். அதுக்கு மேலே போகிறது ரிஸ்கி ப்ராசஸ். ஏன்னா அது சிபிக்கும் கனெக்ட் ஆகிருக்கு. கிளியராக கொடுத்துங்களா? ஓகே. இப்போ நம்மக்கிட்ட தெர்மல் கேமரா இருக்குது. ஸோ தெர்மல் கேமராலே நம்ம வந்து என்ன பண்ணலாம் போயிடலாம். 2 வோல்டேஜ் வச்சுக்கிட்டேன். ஆம்ஸ் வந்து 5 ஆம்ஸாக நான் வச்சுருக்கேன். ஓகே. இப்போ நம்ம டேரெக்டாக அந்த 1.2 வோல்டேஜ் லைன் இருக்குல்ல, எந்த லைனில் ஷார்ட் ஆகிருக்கோ அந்த லைனில் தான் நம்ம வோல்டேஜை இன்ஜெக்ட் பண்ணணும். ஓகே. இப்போ டேரெக்டாக ஸோ இந்த லைனும் நம்ம கனெக்ட் ஆகிருந்தது தானே. ஸோ தெர்மல் கேமரா தெரியுற மாதிரி இருக்கலாம். ஸோ ஃபுல்லாக தெரியுது தெர்மல் கேமராவில். ஓகே. ஸோ இப்போது இதில் வோல்டேஜாக கொடுக்கலாம். ஸோ எது ஹீட்டப் ஆகுது? ஸோ இந்த ஐசி தானே நம்ம ஹீட்டப் ஆகுது. நல்லா செக் பண்ணி பாருங்கள். எது ஃபஸ்ட்டு ஹீட்டப் ஆகுது பாருங்கள். ஸோ இது தானே ஹீட்டப் ஆகுது. இதுதான் நம்மளோட நெட்வொர்க் ஐசி. ஸோ அவர் என்ன உங்கள் டெக்னீஷியன் என்ன பண்ணி பார்த்துருப்பாரு அப்படின்னாக்கா யூடியூப் பார்த்துருப்பாரு. ஸோ இதுதான் நெட்வொர்க் இஷ்யூக்குன்னு சொல்லிட்டு இந்த ஐசியை வந்து ஹீட் பண்ணி மேபி டச் பண்ணியிருக்கலாம். கீழே இருக்கிற பேட்ஸ் இல்லை பால்ஸ் இருக்கு இல்லையா, ஒன்றோடு ஒன்று மெர்ஜ் ஆகிருக்கலாம்.
ஓகேங்களா. இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஆச்சா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு டயட் வேல்யூ செக் பண்ணலாம். ஷார்ட் கிளியர் ஆச்சா இல்லையா நம்ம இன்னும் செக் பண்ணல இல்லையா. இப்போ நம்மளுக்கு 176 டயட் வேல்யூ வருதா. ஸோ முன்னாடி நம்ம செக் பண்ணும்போது ஆக்சுவலாக 0, இப்போது 176 அரௌண்ட் 180 கிட்ட நம்மளுக்கு டயட் வேல்யூ வருது. மோரோவர் இது வந்து ஒரு 1.2 வோல்டேஜ் லைன், இல்லை 170ன்றது இட்ஸ் அக்செப்டபிள். ஓகே, இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். செட் ஆன் ஆகுது, ஃபர்ஸ்ட் லோகோ வந்துடுச்சு. செகண்ட் லோகோ போயிடுச்சா. ஓகே, முன்னாடி இந்த கண்டிஷனில் நம்மளுக்கு என்ன ஆச்சு, ஆஃப் ஆச்சு. எதுவுமே டைரக்ட் சொல்யூஷனுக்கு பார்க்காதீங்க. தயவு செஞ்சு யூடியூப் பார்த்து ஒர்க் பண்ணாதீங்க. ஒர்க் பண்ணுங்கள், அது ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கோங்க. அதே டிபெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணாது. நீங்களே ட்ரை பண்ணுங்கள், டயக்னைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பழக தான் வரும், புரியுதுங்களா. கஷ்டமாக இருக்கும், பட் நாளடைவில் ஈஸியாகும். ஓகே, அது ஈஸியாகுது இல்லையா, அப்போ தான் என்ன ஆச்சு, நீங்கள் மணி மேக் பண்ண ஆரம்பிப்பீங்க, புரியுதுங்களா. ஓகே, ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் மணி ஈஸியாக மேக் பண்ண ஆரம்பிக்கும், சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஓகே, ஸோ ஃபோன் நம்மளுக்கு ஃபுல்லாகவே ஆன் கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ இப்போ கஸ்டமர் கொடுத்த கண்டிஷனுக்கு நம்மளுக்கு வந்துடுச்சு. இப்போ நெட்வொர்க் ஐசி நீங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் பண்ணிடுறீங்களா. ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நெட்வொர்க் இஷ்யூ திருப்பி நம்மளுக்கு சார்ட் அவுட் ஆச்சா இல்லையான்னு செக் பண்ணுங்கள். மேபி நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிடுங்க, பெட்டர் ஆப்ஷன். ஓகே, சேஞ்ச் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். அது நம்ம இதே கூட ரீபால் பண்ணி கூட நம்ம ப்ளேஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். பட் என்னோட ரெக்கமெண்டேஷன் வந்து சேஞ்ச். ஓகே, ஏன்னா ஆல்ரெடி வந்து நெட்வொர்க் ப்ராப்ளம் தான் இருந்தது. அதுக்கப்புறம் அவரு பெரிய இப்போ வேறு ஒரு ஷாப்லேயும் ஒர்க் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ பெட்டர் ஆப்ஷன் ரீப்ளேஸ் பண்ணுங்கள், அது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் மொபைல் சர்வீஸ் பண்ணுறீங்க, பட் பேசிக் லெவலில் தான் இன்னும் ஷாப்பில் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஷாப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் லெவல் பண்ணிவிட்டு அவங்க இன்னும் நல்லா மணி மேக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களோட ஷாப் எல்லாமே டவுனாக போகுது அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ கோர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் விக்னேஷ். நெக்ஸ்ட் சண்டே உங்களை நான் சந்திக்கிறேன்.